ஒரு சமயம் இந்திரன் தன்னுடைய ஐராவத யானை மீது அப்படியே தன்னுடைய காம்பீரியம், தோரணை, ஆளுமை எல்லாம் தோற்ற வந்தான். எதிரே துர்வாச முனிவர் வந்தார். மகாலட்சுமியின் பிரசாதமான ஒரு மாலையை எடுத்து வந்தார். ஆகா, இந்திரன் இருக்கானே, அவங்கிட்ட அந்த மாலையை கொடுக்கலான்னு சொல்லி, இந்திரா இந்தாடா மகாலட்சுமி பிரசாதம் மாலைன்னு நீட்டினார். ஆனா இந்திரன் என்ன பண்ணிட்டான், அப்படி வாங்கி பணிவோடு தலைமையில் சுமப்பதை விட்டு விட்டு அப்படியே யானை மேலேயே உட்காந்துட்டு யானையோட தும்பிக்கையால் அப்படியே யானையை வாங்க சொன்னான். ஐராவதம் யானை வாங்கி இந்திரன் கையில கொடுத்தது. அதை தூக்கி அந்த யானையின் தலைமையிலேயே வச்சான். அந்த யானையின் தலையில ஏற்கனவே மத நீரெல்லாம் பொங்கி வந்தது. இதுல இந்த வாசனை மிக்க மலர் மாலையை வேற யானை தலைமையில வைக்கவும் யானைக்கு அந்த வாசனை ரொம்ப ஜாஸ்தியாகி கொஞ்சம் மதம் அதிகரித்து அந்த மாலை அப்படியே அந்த ஐராவத யானை தூக்கி கீழே போட்டு தன் காலால மிதிச்சுடுத்து. இத பார்க்கவும் கோபத்துக்கும் சாபத்துக்குமே பெயர் போனவர் துர்வாசர் இத பார்த்தார். ஏண்டா இந்திரா, இப்படி பிராட்டி பிரசாதத்தை அவமதிப்பதற்காகவா உனக்கு இப்படி மாலையை கொடுத்தேன்? பிடி சாபத்தை, நீ உன்னுடைய செல்வத்தை இழப்பாய், உன் ராஜ்யத்தை இழப்பாய், உன் ஐஸ்வர்யத்தை இழப்பாய், அனைத்தையும் இழப்பாய்னு சபிச்சுட்டார் துர்வாசர். அந்த சாபத்தின் விளைவு தேவர்கள் மொத்தமாக அசுரர்களிடம் தோற்றார்கள். தேவலோக ராஜ்யம், மூவுலக ராஜ்யம் எல்லாம் அசுரால்கிட்ட போயிடுத்து. தேவர்கள் தோற்று போய் நின்றார்கள். அந்த நிலையில்தான் பெருமாள் நாராயணன் தேவர்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி பார்க்கடலை கடைய சொன்னார். தேவர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அதுலேருந்து அமுதம் வந்தது. அந்த அமுதத்தை உண்டதால் தேவர்கள் வென்றார்கள் நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையில் தேவர்கள் தோற்றதற்கு என்ன காரணம்? அந்த தேவர்களின் தலைவனான இந்திரன் மகாலட்சுமி பிரசாதமான மாலையை அவமானப்படுத்தினா இல்லையா? அதனால லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்காதுன்னு துர்வாசர் சபிச்சார் இல்லையா? அப்ப லக்ஷ்மி கட்டாட்சத்தை இழந்ததால் தோற்றவன் அமுதம் சாப்பிட்டா எங்கேயாவது ஜெயிப்பானா? சிந்தித்து பாருங்கள். அப்ப அமுதம் சாப்பிட்டதெல்லாம் எதுக்குன்னா, அந்த பார்க்கடல் கடையும் போது திருப்பார்கடல்லேருந்து மகாலட்சுமி தாயார் ஒரு அவதாரம் எடுத்து தோன்றினாள். தோன்றி பெருமாளுக்கு மாலையிட்டு பெருமாளுடைய திருமார்பிலே அமர்ந்தாள். அந்த திருமார்பிலே அமர்ந்த மகாலட்சுமி தாயார இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணானா. அப்போ இந்திரன் என்ன பண்ணான், அவனுக்கு அந்த ரகசியம் புரிஞ்சுடுத்து. வெறும் இந்த அமுதத்தால நமக்கு ஏதோ ஆரோக்கியமோ வெற்றியோ ஆயுளோ வரப்போவதில்லை. எந்த தாயாருடைய பிரசாதத்துக்கிட்டம் அபச்சாரப்பட்டோமோ அந்த தாயாருடைய அருள் நமக்கு மீண்டும் வேண்டும். அதனால மகாலட்சுமி தோன்றிய போது அவள் பெருமாளை மணந்து கொண்டு எம்பெருமான் திருமார்பில் அமர்ந்த போது தேவர்களும் தேவர்களின் தலைவனான இந்திரனும் தாயாரை துதித்தார்கள். மகாலட்சுமியின் அமுதமயமான கட்டாட்சம் அவ மீது பட்டது. அந்த விஜயலட்சுமியின் கட்டாட்சத்தால் தான் அசுரர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றார்கள்.